முட்டைகோஸ் பாப்கார்னுங்க. தியேட்டருக்கு போனோம்னா டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கும். காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதோடைய சுவை. வணக்கம் கட்டுறதுக்கு நேயர்களே. ரெண்டு பேருக்குமே நான் தலைப்பு சொன்னேங்க. இப்படியே அதிர்ச்சி ஆகிறோம் அப்படியா அப்படின்றாங்க. தலைப்பு அவங்க வாயாலேயே சொல்லட்டும். சொல்ற தம்பி, இன்னைக்கு என்னடா செய்ய போறோம்? இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னு சொன்னா எனக்கு தெரியாது, அதனால அவரை கேளுங்க. இப்போதான்டா தம்பி சொன்னேன், நீங்க தானா சாட்சி. எனக்கு முட்டைகோஸ் முட்டைகோஸ் பொரியல் வேணுமா? கூட்டு. என்ன முட்டைகோஸ்? கேபேஜ் பாப்கார்ன். முட்டைகோஸ் பாப்கார்னுங்க. இந்த பாப்கார்னை பொறுத்த வரைக்கும் எப்படி சாப்பிடுவாங்கன்னா நல்ல முறுமுறுப்பா ஒரு காரம் சாரமாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தியேட்டருக்கு போனோம்னா டிக்கெட் விலையை விட பாப்கார்ன் விலை அதிகமாக இருக்கும். அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னா காரணம் என்னன்னு பார்த்தோம்னா அதோடைய சுவை. இந்த சுவைக்காகவும் டைம் பாஸ்க்காகவும் நல்ல முறுமுறுன்னு அது பாட்டுக்கு இறங்கிட்டு இருக்கும். அதுக்காக தான் பாப்கார்ன் சாப்பிடுவாங்க. ஸோ இன்னைக்கு இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அந்த பாப்கார்ன் சோளத்தில் செய்வாங்க, காஞ்சி சோளத்தில் செய்வாங்க. ஆனால் நம்ம இன்னைக்கு முட்டைகோஸை வச்சு நல்ல ஒரு முறுமுறுன்னு பாப்கார்ன் மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம செய்ய போறாங்க. அது காய வச்சு செய்வாங்க, இதுல ஈரமா வச்சு செய்யறாங்க. சரிங்க, ஒரு வித்தியாசமான முறுமுறுப்பு கேபேஜ் பாப்கார்னுக்கு முன்னாடி கல்யாணம் ஆனவங்கள்ட்டையும் கல்யாணம் ஆகாதவங்கள்ட்டையும் கேட்குறோம். கல்யாணம் சம்மந்தப்பட்டது தான் விஷயம். அப்ப ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்கு. இல்லை, இது உலகத்துக்கே தெரியும். பழமொழி உலகத்துக்கே தெரியும். என்ன பழமொழி? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் அப்படின்றாங்கல்ல, அது எதுக்காக சொல்றாங்க? சொல்லுவாங்க, பழமொழியை சொல்லிட்டே கொடுத்துருக்காங்க. அதை ஆராய்ச்சி பார்க்க சொல்லி தரல. அப்படி கிடையாது. பழமொழி எதுக்காகனா ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்லுவாங்க. அதனால கேட்குறேன். அதாவது கல் குடிச்சிட்டு வந்தாலும் எல்லா நாளும் கணவன்னா அதான்டா, கல் குடிச்சிட்டு வந்தாலும் புருஷன் தான், ஃபுல்லாக குடிச்சிட்டு வந்தாலும் புருஷன். சொந்த கருத்து, எனக்கு கிடையாது. நீ தான் கணவனே கிடையாது, ஆக போறது கிடையாது. சொல்லு. நான் சொல்றேன்னா, எங்க கண்டாலும் கணவனுக்காக கல்ல கும்பிடணுன்றதுக்கு வந்து அது அர்த்தம். கணவனுக்காக கல்லா இருந்தாலும் கையெடுத்து கும்பிடுறேன் பரமா அப்படின்றது சொல்றது வந்து இது. அது ஒரு கேள்வி. ஃபுல்லானாலும் நான் புள்ளையும் கும்பிடணுமா? இல்லைண்ணா, யோசனை பண்ண விடுண்ணா. விநாயகருக்கு அருகம்புல் வாங்கி கழுத்துல மாட்டி அதான் அதை போட்டு கூப்பிடுவா போல. பழமொழி வந்து நம்ம முன்னோர்கள் நம்மளுக்காக விட்டுட்டு போனதுதான். ஸோ இது என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, கல்லானாலும் அப்படின்றது கல்வன் ஆனாலும், அதே போல் புல்லானாலும் அப்படின்னா புகைவன் ஆனாலும். அதாவது கல்வன் அப்படின்னா திருடன், திருடனாக இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு கணவர் தான். புகைவன் அப்படின்னா இந்த சண்டை போட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு ஊதாரியாக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அந்த அம்மாவுக்கு கணவன் தான். இந்த மாதிரி கணவன்களை திருத்திடுவாங்க அப்படின்னு பெண்களை உயர்வாக சொல்லக்கூடியது ஒரு கருத்து. இன்னொன்று பார்த்தோம்னா, கல்வன் அப்படின்னா படிக்காதவன், புகைவன் அப்படின்னா நல்லா படித்தவங்க. படிக்காத கணவனாக இருந்தாலும் படித்த கணவனாக இருந்தாலும் நம்ம அன்பு செலுத்தி ஒற்றுமையாக வாழணும் அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். புரிஞ்சுங்களா? கடுமையா உழைச்சி கட்டுப்பாட்டோட குடும்பத்தை நடத்துறவங்க தானே கணவர். தேவையான பொருள் பார்க்கலாங்களா? சம்சாரத்துக்கு ஏற்ற சமையல் என்ன? உருளைக்கிழங்கு, பெரிய வெங்காயம் வெட்டி வச்சது, கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை வெட்டி வச்சது, பச்சை மிளகாய் வெட்டி வச்சது, சீரகம், மணமணக்கும் மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அரிசி மாவு, கடலை மாவு, தூள் உப்பு, அழகான சில்லுன்னு கோசு ஒரு 1/2 கிலோ. இந்த முட்டைகோஸ் பாப்கார்னுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு 3/4 கிலோ அளவுக்கு உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு செய்முறையாக செய்ய போகிறோம். கோஸ் பாப்கார்னுக்கு உருளைக்கிழங்கு வேக வச்சுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு வைக்க தண்ணி ஊற்றிக்கிறான். போட்டுக்கிறேனே. உருளைக்கிழங்கு வெந்துச்சாச்சாங்? சூப்பராக மாவு மாதிரி வந்துடுச்சுங்க. இது தண்ணி இல்லாமல் எடுத்துக்க போகிறோம். கேட்ச் பண்ணுற மாதிரி நினைக்கிறீங்க? உளுந்தூர்பேட்டையில் வீடியோ பண்ணும்போது கஷ்டப்படுற ஏழை மக்களுக்கு அங்கே உள்ளவங்களுக்கு உணவு கொடுக்கலான்னு போகும்போது எனக்கு அதான் பால் வரும்னு பார்த்துட்டு இருந்தா பாருங்க. படுத்துட்டு கையை வச்சுட்டே இருக்கான். என்ன கேட்டா அவன்கிட்ட வருமா அது பால்? இவங்க எப்படி பார்த்தாலும் உருளைக்கிழங்கு கை தானே வரும், அதனால அப்படி இருக்காங்க. நல்ல உருளைக்கிழங்கு மாவு மாதிரி இருக்குங்க. இதை கட்டி இல்லாமல் மசிச்சு எடுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு மசிச்சு வச்சுருக்கோங்க. இதில் மசாலா ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள்,
ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கிறோம். ஒரு 3 பச்சை மிளகாய், நல்ல ஒரு 3 கொத்து கருவேப்பிலை வெட்டி வச்சுருக்கோம். அரை கைப்பிடி அளவுக்கு மல்லித்தலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இந்த கலவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு தூளுங்க. இவ்வளோதாங்க. இது மசாலா. எந்த ஒரு மாநிலத்து மசாலா? காரைக்குடியில் சூரக்குடி, சூரக்குடியில் ஆலத்துப்பட்டி, ஆலத்துப்பட்டி கம்மாயில் கட்டுறது கையில் ஒரு கனவு தோட்டம்னு ஒன்று இருக்குது, அங்கத்தோட மசாலா. மசாலா தயாராக இருக்குங்க. நம்மளுடைய பாப்கார்ன் அதுக்கு உண்டான மசாலா இதுங்க. அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தோம்னா, சுடுதண்ணி வச்சு கோஸை இதழாக பிரித்து வேக வைக்க போகிறோம். கோஸ் எடுத்துருக்கோங்க. கோஸ் எடுத்துட்டீங்களா? இந்த அளவுக்கு வெட்டி எடுத்துட போகிறோம். இதை இப்படி இந்த அளவுக்கு தண்டு வெட்டி எடுத்தால் தான் நம்மளுக்கு இந்த இதில் இதழாக கிடைக்கும். இந்த லேயர் தனித்தனியாக வருது. ஆமாங்க. இதெல்லாம் இது கொஞ்சம் கொஞ்சமாக கிளிக்காமல் எடுக்கணும். ஆமாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மசாலா வச்சு ரோல் பண்ணிடுவோம். ஏன்னா இது நம்ம அப்படியே நம்ம வந்து சமைக்க போகிறது கிடையாதுங்க. இதை அவிச்சு அதில் மசாலா வச்சு ரோல் பண்ணுவோம். ரோல் பண்ணி வேறு விதமாக செய்ய போகிறோம். அதனால் சைடில் தான் கிழிஞ்சிரு பார்த்துங்க. இந்த இடத்துல கிழிஞ்சிருமான்னு கேட்டதுக்கு ஆமாம், இந்த இடத்துல நல்லா இருக்குது. நான் இந்த இடத்த பயன்படுத்தி இப்போ தான் சொன்னார் கிளிக்காமல் எடுங்க, கிளிக்காமல் எடுக்கணும்னு சொன்னார். அப்படிங்களான்னு நீங்கள் கேட்டீங்க. ஆமாங்கண்ணா அப்படின்னாரு. அப்புறம் அவர் கிழிச்சிட்டு நான் ரோல் பண்ணி போகிறேங்க அப்படின்னு சொல்லி பண்ணுவார்ரா. படித்து கிழிச்சிருக்காரா அவரு? தெரியாது அவருக்கு. யாருண்ணா கிழிக்கலாம் மாட்டேண்ணா. மேட்ச் பண்றானா இருக்க தாண்டா கஷ்டம். அதுலேயே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சுடுதண்ணியில் போட போகிறோங்க. ஏன் அழுத்தி விட்டுறாங்க? சுடுதண்ணி போடுறோம். ரைட். அடுத்து ஒரு மசாலா மாவு தயார் பண்ண போகிறோங்க. அதுக்கு 300 கிராம் அளவுக்கு கடலை மாவு, ஒரு 150 கிராம் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள். இந்த கலவைக்கு ஏற்ற மாதிரி உப்புத்தூள், தண்ணி சேர்த்துக்கிறேங்க. ஊற்றுப்பா. பஜ்ஜி மாவு பதமா? இல்லைண்ணே, இது பஜ்ஜி மாவு பதம். நம்ம செய்கிறது பாப்கார்னுக்கு. பாப்கார்ன் இந்த மாதிரி தண்ணியாக இருக்கணுங்க. சுடுதண்ணியில் போட்டு எடுத்த கோஸ், நம்மளுடைய பாப்கார்ன் மசாலா. எந்த பாப்கார்ன் இந்த மாதிரி மசாலா கொடுக்குறாரு? நம்ம பாப்கார்ன் மசாலான்னு தான் சொன்னேன். பாப்கார்ன் மசாலான்னு சொல்லி கரெக்டா சொல்றீங்கண்ணே. நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன். அதில் நீங்களே அது மக்கள்கிட்ட தெளிவாகவே சொல்கிறேன். நம்ம பாப்கார்ன் மசாலா, நம்ம அப்படின்னா நம்ம தயாரிக்கிறது. என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். ஒரே ஆர்வமாக தான் இருக்குது. ஆர்வமாக தான் இருக்குது. அதே முட்டைக்கோஸ் இலையில் ஒரு பாப்கார்னா நான் சொன்னேன் இல்லையா, ரோல் பண்ணுவேனே. ரோல் பண்ணி அடுத்து இந்த சைஸில் பாப்கார்ன் பொரிக்க ஆயில் ஊற்றுறோம். எண்ணெய் அதிகமாகவே சூடாயிடுச்சு, அதனால் அடுப்புலேருந்து இறக்கிட்டோம். இப்போ நம்ம அந்த சூட்லேயே நம்மளுடைய கேபேஜ் பாப்கார்னை பொரித்து எடுக்க போகிறோம். ஏன்னா கேபேஜ் பச்சையாக சாப்பிட்லாம். உள்ளே போட்டிருக்க மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா வெந்துருச்சு. மேலே மட்டும் நம்மளுக்கு முறுமுறுன்னு வந்துச்சுனாலே போதுங்க. வெந்திருக்குமா மாஸ்டர்? நம்மளுடைய கேபேஜ் பாப்கார்ன் தயார். ஒர்க்கா ரெடியாக இருக்கா? வாசனை கமகமன்னு வருது மாஸ்டர். கோஸ் வாசனை. அடுத்த செட்டா? என்ன சொல்லுது பாப்கார்ன்? சென்றாயம் கைட்ட மட்டும் நீ கொடுத்துடாதீங்க. அவ்வளோதாங்க நம்மளுடைய கோஸ் பாப்கார்னுங்க. எந்த சினிமா தேட்டரில் போனாலும் கிடைக்காத ஒரு பாப்கார்ன் இன்னைக்கு நம்ம செஞ்சுருக்கோம்.
செம்மையாக இருக்கா, நான் சாப்பிட்டேன் நான். அப்படிங்க. சூப்பராக இருக்கு. இந்த முறுமுறுப்பு தன்மைக்காக தான் நம்ம வந்து இதுக்கு பாப்கார்ன் பேர் வச்சோம். இன்னொன்று பார்த்தா நம்ம பயன்படுத்தின முக்கியமான பொருள் அந்த கோஸ். ஸோ இதனால தான் கோஸ் பாப்கார்ன் அப்படின்னு சொல்லி சொன்னோம். உள்ளே வச்சுருக்க மசாலா அட்டகாசமாக இருக்குங்க. இப்போ மாவு வந்து நல்லா தண்ணியாக கரைச்சி நம்ம சேர்த்தோமா, அதுக்கு வந்து அந்த கோஸுடைய தன்மை தான் அதிகமாக தெரியுது. இந்த மாவோட தன்மை அதிகமாக தெரியல. நல்ல மொறுமொறுன்னு மசாலா உள்ள சாஃப்டாகவும் ஒரு வித்தியாசமாகவும் இருக்குங்க. அதனால தான் வித்தியாசமான கோஸ் பாப்கார்ன். சின்ன குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி உண்மையிலே ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா விட மாட்டாங்க, மறுபடியும் செஞ்சு கொடுக்க சொல்லுவாங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் நல்லா சாப்பிட்டா அப்படியே மழமழன்னு உள்ளே போயிடுங்க. ஒரு வித்தியாசமான ஒரு கோஸ் பாப்கார்ன் வந்து அண்ணே செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குதுன்னா, இது வந்து இந்த மசாலா எல்லாம் ஃபஸ்ட்டு பார்க்கையில எனக்கு என்னமோ போண்டா அவங்க தான் வந்துச்சு. ஆனால் இவங்க வந்து வித்தியாசமாக அதில் கோஸ் வந்து நல்லா அவிச்சு ரோல் பண்ணி அதை மறுபடியும் அதை கட் பண்ணி அந்த மாவில் கலந்து எண்ணெயில் போட்டோன்னே இது கொஞ்சம் அந்த மேலே மொறுமொறுப்பாகவும் உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. குழந்தைங்கள பெரியவங்க வரைக்குமே இதை வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி எடுத்து பயன்படுத்திக்கலாம். ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்துருக்கீங்க, ஒரு டீயை கொடுத்தா போதும். வழக்கம் போல இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சமையல் நிகழ்ச்சி காட்டினால கட்டுறது கையில் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாதிரி உணவெல்லாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. இதே போல் வித்தியாசமான சமையல்கள்லாம் தொடர்ந்து வர உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் நம்ம கட்டுறது கையில் சேனலில் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறந்துடாம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது, கட்டுறது கையில் பாண்டி, அந்த பேஜையும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதுவிதமான சமையலோட உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கட்டுறது கையில் குடும்பம். நன்றி, வணக்கம்.